ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா 2024 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் கிட்ட ஒரு 5 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். What optimistic attitude should the reader possess according to the poem The Grumble Family? இது 2024 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேவா? பேராகிராஃபில் கேட்ட கொஷின். இது போயம் ரெண்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் அந்த ஆர்டர் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஓகேவா? எல்எம் Montgomery is a Canadian author. This is a humorous poem, ஒரு காமெடியான நகைச்சுவான ஒரு poem about a grumble family. grumble அப்படின்னா முணுமுணுக்கக்கூடிய குடும்பம், இல்லைன்னா புகார் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பற்றி ஒரு poem. The grumble family depicts the nature of the family. அந்த grumble family வந்து நேச்சராகவே இயல்பாகவே ஒரு குடும்பம் வசித்து வந்தது. ஓகேவா? For human now at the present, complaining has become a hobby. எப்போ பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதர்ஸ் மற்றவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க. அதுதான் வந்து grumble ஃபேமிலி. ஓகேவா? பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. பெசிமிஸ்டிக்னா நம்பிக்கையற்ற. பெசிமிஸ்டிக்னா நம்பிக்கையற்ற குடும்பம். ஓகேவா? The Grumble family is a pessimistic family. எப்போ பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பமாக இருந்தது. It lives in complaining street in the city of never or satisfied. ஒரு சிட்டியில் வசித்து ஒரு தெருவில் இருக்காங்க. Beside a river of discontent, the members of the family are always discounted. எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேமிலி மற்றவங்களை பற்றி புகார் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி என்னென்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்னால், தேர் ஆர் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரிதிங். எந்த விஷயத்தையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த லைஃப்ஸ் த கம்ப்ளைண்ட் அபவுட் இட். எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பாங்க கூட இருக்கிறவங்க எல்லாக்கிட்டையும். அது மட்டும் கிடையாது, ரெயின் ஆர் சன், மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, சம்மராக இருந்தாலும் சரி, வின்டர் இருந்தாலும் சரி, ஐ அண்ட் அம்புல் எது இருந்தாலும் வித்தவுட் வில் நாட் ஃபெயில் டு கிரம்பிள். எப்போ பார்த்தாலும் புகார் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு போயிட் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, த போயிட் அட்வைசஸ் அஸ் நாட் டு கம்ப்ளைண்ட் அபவுட் அதர்ஸ். மற்றவங்களை பற்றி புகார் பண்ணாதீங்க. த போயிட் எக்ஸ்பர்ட்ஸ் us to lead our life with a smile and a song. இந்த போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, ரீடர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருங்க, பாசிட்டிவாக நினைங்க, எப்போ பார்த்தா புகார் பண்ணாமல் இருங்க, ஸ்மைலோடு அவங்க லைஃப் வந்து ரன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்? நம்முடைய போயிட். ஓகேவா? கன்க்ளூஷன் பார்ட்டில், we should not grumble for everything that happens in our life. நம்ம லைஃப்பில் யார் எது இருந்தாலும் அதை பற்றி ஒரு கிரம்பிள்ஸ் எதுவும் பண்ணாதீங்க, புலம்பாதீங்க, குறை சொல்லாதீங்க. வி ஷுட் பி இன் ஆப்டிமிஸ்ட் நாட் அ பெசிமிஸ்டாக நம்பிக்கையற்ற, ஆப்டிமிஸ்ட்னா நம்பிக்கையோட. நீங்கள் எப்போவுமே நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெயின் மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைனிங் இஸ் அன் இன்சல்ட் டு காட். கம்ப்ளைண்ட் பண்ணுறது கடவுளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படின்ற சொல்லி ஒரு மெயின் கான்செப்டை வச்சு இந்த பயம் முடிக்கிறார். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.